வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது எஸ்எம்ரஷ்ஷில் ப்ரொஜெக்ட் செட் பண்ணி எப்படி எஸ்எம்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுன்னு. எல்லாருக்குமே தெரியும், எஸ்எம்ரஷ் ஒரு எஸ்இஓ, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன். ஆனால் அதில் நிறைய டூல், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அதுக்கு செப்பரேட் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுவேன். ஆனால் கோர் மெயின் ப்ராடக்ட் வந்து அதில் எப்படியுமே ப்ரொஜெக்ட்ஸ் தான். ஏன்னு சொன்னால் உங்களோட என்ன வெப்சைட்டாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், அதை டிரெக்டாக நீங்கள் எஸ்எம்ரஷ்ஷுக்கு கனெக்ட் பண்ணி பர்சனலைஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எஸ்இஓ காம்படிஷன்லேருந்து உங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, உங்களோட ரேங்க் ட்ராக் பண்ணுறது, உங்களோட சைட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பர்சனலைஸ்டாக ஹெல்ப் பண்ணேலும் அதை தான் எஸ்எம்ரஷ் ப்ரொஜெக்ட் வழியாக செய்ய முடியும். இந்த வீடியோவில் நான் ஒரு பிராண்ட் நியூ என்ற சைட் digitalmarketingtamil.comனு இருக்குது. இதுக்கு நான் எஸ்எம்ரஷ்ஷில் ப்ரொஜெக்ட் செட் பண்ணுறதுன்னு சொன்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு எஸ்எம்ரஷ்ஷுக்கு ட்ரையல் ஆஃபரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுப்பேன். அதில் நீங்கள் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ அலாங்கும் பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோக்கு போவோம். ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் இதுக்கு பிறகு இந்த ப்ரொஜெக்ட்ஸ் டேப்புக்கு வரணும். ப்ரொஜெக்ட்ஸ் டேப்பில் வந்தால் ஏற்கனவே ஏதாச்சும் ப்ரொஜெக்ட்ஸ் இருந்தால் காட்டும், இல்லாட்டினா ஒரு டெமோ ப்ரொஜெக்ட் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் புது ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் ப்ரொஜெக்டில் போயிட்டு இதில் உங்களோட டொமைன் நேமை இன்சர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு digitalmarketingtamil.com நீங்கள் பார்க்கணும். இந்த httpsஓ இல்லை www இல்லாட்டி இந்த / எதுவுமே நான் இன்சர்ட் பண்ணல. வெறும் டொமைன் நேமும் எக்ஸ்டென்ஷனும் இருந்தால் போதும். தேவையில்லாத அந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்றது ஒரு ப்ரொஜெக்ட் நேம், இது வந்து உங்களோட ஓன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த இதில் எது ஏண்ட ப்ரொஜெக்ட்டுன்னு இந்த பார்க்குறதுக்கு. அதனால் இது ஒரு முக்கியமானதுன்னு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி நேமிங் கொடுக்கணும்னு தோணுதோ இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு யூ கேன் கிவ் தட், அது மாதிரியே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டீம் மெம்பரோட எஸ்எம்ரஷ் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களும் உங்களை ப்ரொஜெக்ட் 2-3 பேர் ஒரே ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தென் யூ கேன் ஷேர் இந்த ப்ரொஜெக்ட் ஆக்சஸை டீம் மெம்பர். பட் நான் செய்ய போகிறதில்ல, வெறும் ப்ரொஜெக்டை மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா இது வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒரு இதில் லோட் ஆகும். இது தான் இந்த ப்ரொஜெக்ட் டேஷ்போர்ட். பேசிக்கலி அது ப்ரொஜெக்டை நேமை சொல்லும். மற்றது நாங்கள் டேக்ஸ் மாதிரி ஆட் பண்ணலாம். டேக்ஸோட கோல் வந்து 2-3 நிறைய டொமைன்ஸ் நீங்கள் உங்களோட எஸ்எம்ரஷ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அது பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஃபோல்டர்ஸ் மாதிரி. அதுதான் மெயின். இந்த 11 டிஃப்ரெண்ட் டூல்ஸ் தான் எஸ்எம்ரஷ் ப்ரொஜெக்ட்ஸுக்காக கொடுக்குற 11 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். இதை வச்சு நீங்கள் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எஸ்சிஓவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா ஒர்க் செய்யலாம். கீழே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஓவர்வியூ அனலிட்டிக்ஸ்னு சொல்கிறது. இது வந்து இந்த எஸ்எம்ரஷ்ஷில் இருக்கிற ஒவ்வொரு மெயின் டூல்டைய சம்மரியை உங்களுக்கு ஓவர்வியூவாக காட்டும். அதுதான் இந்த செக்ஷன்ட வேலை. நான் இதை தனித்தனி வீடியோவில் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் பேசிக்கலி இந்த செக்ஷனில் எல்லாத்துலேயும் ஓவர்வியூ டேட்டா காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து உங்களோட சைட் எஸ்இஓ பவரை காட்டுது, எவ்வளோ கீவேர்ட்ஸ் ஆர்கானிக்காக ரேங்க் பண்ணுதுன்னு காட்டுது. அப்படின்னா கூகுளில் எத்தனை கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுது, எவ்வளோ பேக்லிங்க்ஸ் இந்த சைட்டுக்கு இருக்குது, எந்த கீவேர்ட்ஸ் எந்த இடத்துல ரேங்க் பண்ணுது, அந்த மாதிரி கீவேர்டு பேக்லிங்க் எங்கேருந்து நான் கூட பேக்லிங்க் எடுத்திருக்கேன், அப்படி எல்லா டேட்டாவுமே இங்கே காட்டும். டிராஃபிக் சைட்டில் ரிசீவ் பண்ணால் அந்த இதுவும் காட்டும். அது போக கூகுள் அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஃப்ரீயான ட்ராக் பண்ணுற சாஃப்ட்வேர். அது போக கூகுள் ஃப்ரீயாக கொடுக்கறது போக இது மோஸ்ட் அக்யூரேட். ஏன்னா கூகுளே அவங்களே கொடுக்கறதுனால அந்த டேட்டா மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் உங்களோட எஸ்எம்ரஷ் அக்கௌண்ட்குள்ளே கொண்டு வரணும்னா கூகுள் டேட்டாங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி அதிலிருந்து வெப் ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து இங்கே போடலாம். அப்படியும் செய்யலாம். அதுதான் இங்கே ஓவர்வியூ செக்ஷன். இது இப்போ இந்த இதில் ஒவ்வொரு டூல்ஸாக எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கடைசியாக செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒவ்வொரு டூல் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ப்ரோசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதனால கடைசி செக்ஷன் வீடியோவில் ஒவ்வொரு டூலுக்குள்ளேயும் போயிட்டு என்ன நீங்கள் அதில் செய்யலாம், அதில் பெனிஃபிட் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் ட்ராக்கிங்னு சொல்கிறது. பொசிஷன் ட்ராக்கிங்னா பேசிக்காக ரேங்க் ட்ராக்கர். கூகுளில் உங்களோட வெப்சைட் நீங்கள் டார்கெட் பண்ணுற கீவேர்டுக்கு எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த ரேங்கிங்கில் இருக்குங்கிறத ட்ராக் பண்ணுறது தான் பொசிஷன் ட்ராக்கிங்னு சொல்லுவோம். அதை செட் பண்ண ஃபர்ஸ்ட் செட்டப் பட்டனை அமர்த்துனீங்கன்னு சொன்னால் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால்
நீங்க வந்து உங்களோட முழு வெப்சைட்டையும் ட்ராக் பண்ண விரும்புறீங்களா? ரேங்க் ட்ராக்கிங்ல எந்த வெப் பேஜ் ரேங்க் பண்ணாலும் ஓகேயாங்கிற கேட்குற மாரி. அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க உங்களோட வெப்சைட்ல சொல்லுவோமே, இப்படி வெப்சைட் இல்லாம பிளாக் டாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ்னு இருக்கு. உங்களுக்கு அதுக்குள்ள நெறைய பிளாக் போஸ்ட் இருக்கு. உங்களுக்கு அந்த பிளாக்ல இருக்கிற ரேங்கிங்ல இது மட்டும் தான் எனக்கு கேர்ன்னு சொன்னா, நீங்க அப்படி சப்டொமைனும் யூஸ் பண்ணலாம். இல்ல யூஆர்எல் ஒரு வெப் பேஜ் மட்டும் தான் எனக்கு முக்கியம். மத்த பேஜ் எல்லாம் எனக்கு கேர் இல்லன்னு சொன்னா, நீங்க 3வது ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் ஃபோல்டர். அப்படி உங்களுக்கு வேணுங்கிற மாரி செய்யலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்குமே ரூட் டொமைன் சூட் ஆகும். அது போக சர்ச் இன்ஜின் ஃபார் எக்ஸாம்பிள் SEMrush வந்து கூகுள் இல்லாட்டினா பைடு இது 2 தான் சப்போர்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே கூகுள் தான் யூஸ் பண்ண போகிறது. கூகுள் வச்சுக்கொண்டு டிவைஸ் என்னென்னு சொன்னால், இந்த ரேங்க் ட்ராக்கிங் வந்து எந்த டிவைஸ் சர்ச் ரேங்கிங்கில் இருந்து எடுக்கணும். ஏன்னு சொன்னால் கூகுளில் டெஸ்க்டாப்பும் சரி மொபைல் ரேங்கிங்கும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு சேஞ்சஸ் இருக்கும். அதனால உங்களோட கோர் ஃபோக்கஸ் வந்து டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு மிச்சம் டார்கெட் இந்த வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ்லாம் மொபைலில் இருந்து தான் வர்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் மொபைலை வச்சு ட்ராக் பண்ணலாம். அது போக லொக்கேஷன் ஆப்ஷனும் இருக்குது. லொக்கேஷன் ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், ரேங்க் ட்ராக்கிங் வந்து எந்த இடத்துல இருந்து பண்ணணும், எந்த இடத்துல இருக்கிற ரிசல்ட்ஸ் எனக்கு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் இருக்கிறீங்கன்னு சொன்னால், சில வேளைகளில் இன்டர்நேஷ்னலில் நீங்கள் ரேங்க் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கேர் இருக்காது. இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நான் ரேங்க் பண்ணுறேனா இல்லையா, அது மட்டும்தான் உங்களோட கோலாக இருக்கும். அந்த இதுக்கு கொடுக்குறது தான் இது. இதில் டேட்டா வந்து சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி வைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்கள், கண்ட்ரி காட்டுது, சிட்டி டேட்டா காட்டுது, ஸ்டேட் டேட்டா காட்டுது. ஸோ நீங்கள் சொல்லுவோமே உங்களோட பிஸ்னஸ் சென்னையில் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் சென்னைன்னு அடிச்சிங்கன்னா சென்னை சிட்டியிலேருந்தே செக் பண்ண முடியும். அந்த இதை தான் லொக்கேஷன் கொடுக்குது. நான் இந்த இடத்துல வந்து நானும் சென்னையே செட் பண்ணி இது பண்ண போகிறேன். லெட்ஸ் சி, செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுது. வால்யூம்னா அந்த சர்ச் வால்யூம் டேட்டா எந்த டேட்டா ஐ வாண்ட் டு ட்ராக்னு கேட்குது. இந்தியா முழுக்க உள்ள டேட்டாவா இல்லை சென்னையிலேருந்து வர ஸ்பெசிஃபிக் டேட்டாவா? நீங்கள் லோக்கல் பிஸ்னஸ் சென்னைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த சிட்டியில் சர்ச் பண்ணுறது தான் முக்கியம். இது வந்து ஒரு பிளாக், அதனால சென்னை என்ற கோலாக இருந்தாலும் நேஷனல் சர்ச் தான் எனக்கு முக்கியம். அந்த இதை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் லோக்கல் பிஸ்னஸ் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க சர்ச்சில் இப்படி மேப் காட்டி அது கீழே கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ் காட்டும். அப்படி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேமை நீங்கள் டைப் பண்ணால் அந்த ரேங்க் ட்ராக்கிங்கும் இது ட்ராக் பண்ணும். எனக்கிட்ட அது இல்லை, ஏன்னா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாக், அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்த செட் வந்து இப்போ நாங்கள் URL செட் பண்ணிட்டோம், என்ன டிவைஸ்னு செட் பண்ணிட்டோம், மற்ற ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனும் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன கீவேர்டு ஆட் பண்ணுங்கிறத நாங்கள் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கீவேர்டுக்கெல்லாம் எனக்கு ரேங்க் ட்ராக் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ஓன் கீவேர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் டிரெக்டாகவே இதில் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SEO தமிழ் அப்படி ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா குரூப் மாதிரி செய்யணும்னு சொன்னால் இந்த கீவேர்ட் போட்டுட்டு குரூப்ட பேர் மாதிரி போட்டிங்கன்னா குரூப்பும் கீவேர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வேணுங்கிற கீவேர்டு எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு இதில் என்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆட் ப்ரொஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ரொஜெக்ட் ஆயிடும். இது உங்களோட அக்கௌண்ட் படி இன்னும் எவ்வளோ லிமிட் இருக்கிறதையும் காட்டும். அப்படி இல்லை, நான் ஏற்கனவே வேறு ஒரு ப்ரொஜெக்ட் SEMrushல வச்சுருக்கேன், அதில் இருக்கிற கீவேர்ட்ஸை இம்போர்ட் பண்ணுனா இதை கிளிக் பண்ணால் இம்போர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், என்கிட்ட இன்னொரு ப்ரொஜெக்டை காட்டுது, இதை நான் இம்போர்ட் பண்ணவான்னு கேட்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி ஆகும்னா, ஒரே கீவேர்ட்ஸ் 2 சைட் டார்கெட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் SEMrushை வச்சு கீவேர்ட் ஃபைண்ட் பண்ணலாம், டேட்டா ஃபைண்ட் பண்ணலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன சொன்னால், ரேங்க் ட்ராக்கிங் நீங்கள் எல்லா கீவேர்டையும் ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட டார்கெட் மெயின் கீவேர்ட்ஸை தான் ட்ராக் பண்ணணும். அப்படி இருக்கிற நேரம் உங்களோட மெயின் கீவேர்டு SEMrushோ அந்த டூலில் எதுன்னு கண்டுபிடிச்சி காம்படிஷன் படி, சர்ச் வால்யூம் படி, இன்டென்ட் படி, நான் இதெல்லாம் SEO கோர்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். இதுபடி நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த கீவேர்ட்ஸை மட்டும்தான் ட்ராக் பண்ணணும். ஆனால் இவங்க இப்படியும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஃபீச்சர் SEMrushன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டு சாண்ட்பாக்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் பண்ணுற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கும். இதில் நான் இப்போது ஒரு 2 இதை வச்சுக்கொள்ள போகிறேன். ஏன்னா நல்ல மீனிங்ஃபுல்லான கீவேர்ட்ஸாக தான் இருக்குது. இதை வச்சுட்டு நான் ஆட் பண்ணுறேன். அது போக கூகுள் அனலிட்டிக்ஸ்லேருந்தும் நீங்கள் கீவேர்டு இம்போர்ட் பண்ணலாம். இது எல்லா நேரமே ஒர்க் ஆகாது. ஏன்னா சில நேரங்களில் கூகுள் அனலிட்டிக்ஸ் நல்ல கீவேர்ட் காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சில நேரம் அவங்க சும்மா ரேண்டம் டேட்டா மாதிரி காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு சைட்டை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும்.
இப்போ இது ரெடி பண்ணி முடிச்சோனே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னு சொன்னா, வீக்லி நீங்க எஸ்எம்ரஷ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே இமெயில்லயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன்ல இப்படி ரேங்க் ட்ராக்கிங் மாறி இருக்கு, சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு வரும். அப்படி வேணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இத டிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ட்ராக்கிங்னு குடுத்தா அவ்வளதான். இப்ப நீங்க Google சர்ச் ட்ராக்கிங் ஃபீச்சர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா போய் இந்த கீவேர்டுக்கு எல்லாமே ட்ராக் பண்றது ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க இந்த கேதரிங் டேட்டா ப்ராசஸ்ல இருக்கு. இப்ப அடுத்த ஃபீச்சர் வந்து சைட் ஆடிட்னு சொல்றது. சைட் ஆடிட்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உங்களோட வெப்சைட்டே ஹெல்த்த செக் பண்றதுன்னு அர்த்தம். டெக்னிக்கல் எரர்ஸா இருக்கட்டும், செக்யூரிட்டி எரர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டினா கிராலிங் எரர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் விசிட்டர்ஸ்ட யூசேஜுக்கும். மற்றது கூகுள் பாட் கிரால் பண்ணி உங்களுக்கு நல்ல ரேங்கிங் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால சைட் ஆடிட் ரொம்ப விஷுவலாக ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க இயலாது. அதனால இந்த மாதிரி டூல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டப்னு பட்டனை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பாப்அப் விண்டோ எகெயின் இது வந்து லோட் ஆகும். இதில் உங்களோட டொமைன் நேமை கொடுத்துருங்க. பேசிக்காக மோஸ்ட் ஆஃப் த டைம் வெறும் டொமைன் நேமை கொடுத்தா போதும். இன்கேஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன் வேணும்னு சொன்னால் இதில் எக்ஸாம்பிள்ஸை பார்த்து அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். நான் வெறும் ரூட் டொமைன்லேயே வைக்க போகிறேன். அது போக எவ்வளோ பேஜஸ் ஸ்க்ரால் பண்ணணும்னு கேட்குறது. இது பேசிக்காக வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு ரிப்போர்ட்டில் எத்தனை யூஆர்எல்லை ட்ராக் பண்ணுங்கிறதும், மற்றது எவ்வளோ லோடு உங்களோட வெப்சைட்டுக்கு கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்து. ஏன்னா நிறையா ஸ்க்ரேப்னால் நிறையா போய்கிட்டே இருக்கும் உங்களோட இதில் போட்டு. அது போக ஒரு மேக்ஸிமம் லிமிட். இப்போ இந்த பேஜெல்லாம் எனக்கிட்ட மேக்ஸிமம் 100 பேஜஸ் கூட இருக்காது. ஆனால் நான் ஜஸ்ட் 500ன்னு கொடுத்துக்கொள்கிறேன். ஜஸ்ட் டு சேஃப் 500ன்னு கொடுத்தா எல்லா பேஜஸுமே எடுத்து முடித்தோன்னு நின்றும். அந்த மாதிரி நான் செட் பண்ணலாம். க்ரால் சோர்ஸ் வந்து வெப்சைட் இது தான் யூஸ்வலாக கூகுளுக்கு போகும். இல்லை சைட் மேப்ஸை வச்சு ஸ்க்ரால் பண்ணலாம். இல்லைன்னா சைட் மேப் யூஆர்எல்லை டிரெக்டாக நீங்கள் கொடுத்து ஸ்க்ரால் பண்ணலாம். இல்லாட்டினா உங்கள்கிட்ட லிஸ்ட் ஆஃப் யூஆர்எல்ஸ் இருந்து அதை வச்சும் ஸ்க்ரால் பண்ணலாம். வெப்சைட் தான் மோஸ்ட் சூட்டட் ஃபார் மோஸ்ட். இன்கேஸ் அது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்வியஸாக வேறு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அடுத்து வந்து க்ராலர் செட்டிங். க்ராலர் செட்டிங்ஸ்ன்னு சொல்கிறது அந்த வெப்சைட்டை ஸ்க்ரேப் பண்ண போகிற நேரம் அந்த பாட் என்னன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணணுங்கன்னு சொல்கிற மாதிரி. அதுக்கு வந்து அவங்க 2-3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சைட் ஆடிட் இல்லாட்டினா எஸ்எம்ரஷ் பாட்டுன்னு. ஆனால் கூகுள் தானே மெயினாக நாங்கள் டார்கெட் பண்ண போகிற சர்ச் இன்ஜின். அதனால நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்று கூகுள் பாட் மொபைலுங்கிறத யூஸ் பண்ணுங்கள், இல்லை கூகுள் பாட் டெஸ்க்டாப்புங்கிறத யூஸ் பண்ணுங்கள். மொபைல் எப்போ யூஸ் பண்ணணுன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து மொபைல்லேருந்து வர்ற விசிட்டர்ஸை தான் நான் டார்கெட் பண்ணுறேன். அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னா நீங்கள் மொபைலை சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணலாம். இது வந்து டிலே குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மினிமம் டிலேன்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஸ்க்ரேப் ஆகும். ரெஸ்பெக்ட் ரோபோட்ஸ்னு சொன்னால் ரோபோட்ஸ் டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபைல் உங்களோட வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுறது. அதோட நோக்கம் வந்து சில பாத்துகளையோ சில ஃபோல்டரையோ அலோவ் பண்ணாது. கூகுள் பாட்டோ எந்த க்ராலர் வந்தாலும் தயவு செஞ்சு இந்த பேஜஸுகள்லாம் இண்டெக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டினா யூஸ்ஃபுல் இல்லாத பேஜஸாக இருக்கட்டும், அப்படி we can define அந்த இதில் செய்யலாம். அந்த இதை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா அப்படின்னா நாங்கள் இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணியே ஃபாலோ பண்ணோம். அது போக 1 to 2 URLஸ்ன்னு நாங்கள் செட் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் வெப்சைட் ஒரு இதை ஸ்க்ரேப் பண்ணுற நேரம் ஒரு ப்ரொடெக்ஷன் எதையாச்சும் ட்ரிகர் பண்ணிட்டீங்க, ஒர்க் ஆகுதில்ல ஒழுங்காக ஸ்க்ரேப் பண்ணுறது, இல்லாட்டினா உங்களோட சைட்டை நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணுற நேரமும் லோட் மிச்சம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கிற நேரம் 1 to 2 செகண்ட்ஸுங்கன்னு கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபாஸ்ட் ஆப்ஷன் ஓகேயாக இருக்கும். ஏதாச்சும் ப்ராப்ளம்னு வந்தால் யூ கேன் ட்ரை அதர் ஆப்ஷன்ஸ். அலோ டிஸ்அலோ வந்து பேசிக்கலி நீங்கள் இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர், எல்லாருக்குமே இது யூஸ் ஆகாது. யூ கேன் ஸ்கிப் இட் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால இந்த ஃபீச்சரில் என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த ஸ்பெசிஃபிக் வேர்டு இருக்கிற பேஜுகளை மட்டும் செக் பண்ணி, இல்லாட்டினா இந்த வேர்டு இருக்கிற பேஜஸை மட்டும் செக் பண்ணாத அப்படி கொடுக்குறது தான் இந்த 2 பாக்ஸு. இதில் நாங்கள் கண்ட்ரோல் அப்படி வேணும்னு நினச்சா நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ கேன் ஜஸ்ட் அப்படியே விட்டுறலாம், ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதே தான் இங்கேயும் நிறைய இ-காமர்ஸ் சைட்லையாக இருக்கட்டும், நிறையா வெப்சைட் சர்ச் ஃபில்டர்ஸ் இருக்கிற சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1-2 ஃபில்டரை கொடுக்குற நேரம் டைனமிக்காக பேஜில் இப்படி ஃபில்டர் வேல்யூவை நேமை போட்டுட்டு அதில் வேல்யூவை போட்டு வரும். அதை தனித்தனி பேஜுன்னு இது கன்சிடர் பண்ணும். ஆனால் நீங்கள் ஒரே பேஜுன்னு கன்சிடர் பண்ண
நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த இதுகளையும் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணி இது பண்ணலாம். பைபாஸ் வெப்சைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு வந்து நான் சொன்ன அந்த வெப்சைட் ரொபோடெக்ஸ்ட் அதை பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு இது அந்த இதை கேர் எடுக்காத நீ எல்லாத்தையுமே ஸ்க்ரேப் பண்ணு. நான் டிக் பண்ணுறது ரெக்கமெண்டட் இல்லை. ஏன்னு சொன்னால் யூஸ்வலாக மோஸ்ட் கூகுள் பாட்டாக இருக்கட்டும் எந்த பாட்னாலும் ரொபோடெக்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை மிமிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்களும் இதை செக் பண்ணாதீங்க. உங்களோட சைட் ப்ரொடெக்டடில் இருக்குது இல்லாட்ட பப்ளிக்கு இன்னும் அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து அதை வழியாக லாகின் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணவும் செய்யலாம். அடுத்தது வந்து ஷெட்யூலுங்கிற சொல்கிறது இந்த ஆடிட்டை வந்து ஒரு தடவை தான் செய்யணுமா இல்லை டெய்லி செய்யணுமா இல்லாட்டி எவ்ரி வீக் செய்யணுமா ஒரு ஸ்பெசிஃபிக் டேலன்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வீக்லியில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர். அதனால் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இதில் வேணுமோ அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி வீக் இது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு தோங்கிடும். ஒன்ஸ் இது டன் ஆனோடனே ஜஸ்ட் கிளிக் ஆன் ஸ்டார்ட் ஆடிட். அது ப்ரிப்பேரிங் டு க்ரால்னு அது செட் பண்ணி இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க இந்த ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போ இது ஸ்க்ரால் ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் நான் பேக் ப்ரொஜெக்டில் போயிட்டு அடுத்த மாடியூலை இப்போ பார்ப்போம். நாங்கள் பார்க்க போகிற அடுத்த மாடியூல் வந்து ஆன் பேஜ் எஸ்சிஓன்னு சொல்கிறது. ஆன் பேஜ் எஸ்சிஓங்கிறது எஸ்சிஓக்கு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் படித்து கொடுத்த கோர்ஸில் 2 சைடு இருக்குது. ஒன்று ஆன் பேஜ் ஒன்று ஆஃப் பேஜ் இல்லாட்டி லிங்க் பில்டிங்னு சொல்லுவோம். வெப்சைட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எஸ்சிஓ மிஸ்டேக்ஸும் வெப்சைட்டுக்கு வெளியில் மிக்ஸ் பண்ணக்கூடிய எஸ்சிஓ ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆன் பேஜ் எஸ்சிஓ செக்கர் அந்த உங்களோட வெப்சைட்டில் எஸ்சிஓக்கு எதெல்லாம் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலுமோ அதெல்லாம் இதில் காட்டிடும். அதை நீங்கள் பார்க்கணுன்னு செட் பண்ணணுன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் செட்டப். ஒரு தனி பேஜில் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகணுன்னு உங்களோட வெப்சைட் நேமை இதில் செலக்ட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டிங் டேட்டா கேட்குது, எந்த லொக்கேஷன்லேருந்து இதை சர்ச் பண்ணணும். நீங்கள் வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோம்னா யூ கேன் டூ தேட். இல்லாட்டினா கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் கீவேர்ட்ஸ் கேட்குது. என்ன கீவேர்டுக்கு என்ன பேஜுக்கு என்ன கீவேர்டு உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த கீவேர்டுக்கு ஆன் பேஜ் எஸ்சிஓ செக் பண்ணி உங்களுக்கு சொல்லும். அப்படி நீங்கள் ஆட்டோ இம்போர்ட் கொடுக்கலாம். இல்லை மேனுவலாக இந்த யூஆர்எலுக்கு எனக்கு இந்த கீவேர்ட் டார்கெட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாக் தமிழுங்கிறத நான் இந்த கீவேர்டில் டார்கெட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் மேனுவலாகவும் செய்யலாம். இல்லை ஒரு ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம் அவங்களோட எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணி. இல்லை கூகுள் சர்ச் கன்சோல்லேருந்து டிரெக்டாக நீங்கள் கொண்டு வரலாம். இல்லைன்னா ஆர்கானிக் ரிசர்ச் பண்ணி அந்த அவங்களோட SEMrush ஆர்கானிக் ரிசர்ச் டூல்லேருந்தும் டேட்டாவை கொண்டு வரலாம். இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு நீங்கள் அடுத்து உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ரால் ஏஜென்ட் நீங்கள் SEMrush பாட் யூஸ் பண்ணணுமா இல்லை கூகுள் பாட். நான் எப்போயுமே கூகுள் பாட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால் அதே நீங்களும் செலக்ட் பண்ணலாம். அடுத்து ஷெட்யூல். இதுவும் ஒரே ஒரு தடவை நீங்கள் ரன் பண்ண விரும்புகிறீங்களா இல்லை ஒவ்வொரு வீக்கும் இதை செக் பண்ண விரும்புகிறீங்களாங்கிறத உங்களோட இஷ்டம் மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். முடித்தோடனே கலெக்ட் ஐடியாஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஆன் பேஜ் எஸ்சிஓ ஆப்டிமைசேஷன் இதை ஸ்டார்ட் பண்ணிடும். அடுத்ததாக இருக்கிறது பேக்லிங்க் ஆடிட்னு சொல்கிறது. பேக்லிங்க் ஆடிட் என்னன்னு சொன்னால் உங்களோட பேக்லிங்க்ஸ் வந்து ஆஃப் பேஜ் எஸ்சியோட ரொம்ப முக்கியமான இது. அதில் நிறைய பேட் பேக்லிங்க்ஸ் இல்லாட்டி ஸ்பேம் இல்லாட்டி டாக்ஸிக் பேக்லிங்க்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேக்லிங்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட எஸ்சிஓக்கு நெகட்டிவாக எஃபெக்ட் ஆகும். ரேங்கிங்கும் குறையிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பேக்லிங்க் ஆடிட்டுங்கிறது என்னன்னா நாங்கள் இந்த பேக்லிங்க்ஸ் எங்களோட சைட்டுக்கு இருக்கிற பேக்லிங்க்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதில் எது பேட் பேக்லிங்க் எது சரியில்லாத பேக்லிங்க்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான் பேக்லிங்க் ஆடிட். இது ரொம்ப முக்கியமான டூல். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் போய் செட்டப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அதுவும் ஒரு பாப்அப் விண்டோ இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூ கேன் சி இதில் ஓப்பன் ஆகிட்டு இந்த டொமைனுக்கு என்ன பேக்லிங்க் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொமைனுக்கு எந்த பேக்லிங்க்குமே இல்லை. அதனால நான் தனியான வேற ஒரு இந்த ப்ரொஜெக்டை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பட் ஜஸ்ட் டு ஷோ ஹவு டு செட்டப் இந்த ஒர்க்கப் பண்ணுறதுக்கு நான் காட்டுறேன். பேசிக்காக ரூட் டொமைன்லேயே நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு அட்வான்ஸ் தேவைன்னா இதுக்கு போகலாம். பட் பிகினர்ஸ்னு இல்லைன்னா நாட் ஷுவர் என்னத்தை சூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் ரூட் டொமைன்னே வச்சுக்கோங்க. அடுத்து பிராண்ட் செட்டிங். இதில் வந்து உங்களோட சைட்டில் பிராண்ட் நேம்களை என்டர் பண்ணிடலாம். எத்தனை பிராண்ட் நேம் இருந்தாலும் யூ கேன் என்டர் தட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்டர் பண்ணுறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மைண்ட் தமிழ்.
அப்படி பிராண்ட் நேம் இருந்தால் ஐ கேன் என்டர் தட். அடுத்து வந்து டொமைன் கேட்டகரி. டொமைன் கேட்டகரியில் வந்து எங்களோட சைட் வந்து என்னென்ன கேட்டகரியை ரிலேட்டடானதுன்னு இருக்குன்னு நாங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னா உங்களோட பேக்லிங்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு, குரூப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் இது கொடுக்குறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கிற நேரம் உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் டிரெக்டாக சூஸ் பண்ணலாம். எத்தனை வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு டார்கெட் கண்ட்ரிஸும் நீங்கள் வேணா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த கண்ட்ரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் மிச்சம் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணேன்னா இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பேக்லிங்க் ஆடிட்னு கொடுத்தா இப்போ பேக்லிங்க் ஆடிட் எங்களோட சைட்டில் இருக்கிற அத்தனை பேக்லிங்கையும் அனலைஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு காட்டிடும். அடுத்தது வந்து ஆர்கானிக் டிராஃபிக் இன்சைட்ஸுங்கிற மாடியூல். இது பேசிக்காக என்னன்னு சொன்னால் கூகுள் அனலிட்டிக்ஸ் நீங்கள் மிச்ச காலமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி கூகுள் வந்து எல்லா கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் கூகுளிலேருந்து வர்றாங்களோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக் டிராஃபிக் அந்த செக்ஷன்ஸு கீழே காட்டும். பட் ரீசெண்டாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த டேட்டா எல்லாத்தையுமே லிமிட் பண்ணிட்டாங்க. அதனால நாட் ப்ரொவைடுங்கிற ஒரு டேக் மட்டும்தான் காட்டும். 1-2 கீவேர்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். மற்றதெல்லாம் இடுனா இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதில் மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஆர்கானிக் டிராஃபிக் இன்சைட்ஸ் மாடியூலை யூஸ் பண்ணலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த நாட் ப்ரொவைடட்னு சொல்கிற கீவேர்டு அந்த எல்லாத்தையுமே டேட்டாவை கம்பைன் பண்ணி வேரியஸ் டிஃப்ரெண்ட் டேட்டாவை கம்பைன் பண்ணி கூகுள் அனாலிட்டிக், கூகுள் சர்ச் கன்சோல், மற்றது எஸ்எம்ரஷ் டேட்டாவை கம்பைன் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு ஃபீச்சர் தான் இது. அப்போ இதை செட் பண்ணுறதுக்கும் செட்டப்புங்கிற பட்டன் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களோட கூகுள் அனலிட்டிக் எங்கே லிங்க் ஆகிருக்குன்னு கேட்கும். அந்த இதை நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா அக்கௌண்ட்டை செட் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணி செலக்ட் டேட்டா பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் காட்ட இல்லாது ஏன்னா நான் இன்றைக்கி இன்னும் கூகுள் அனலிட்டிக்ஸ் செட் பண்ணலை. பட் பேசிக்கலி நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி லொக்கேஷன் என்ன டேட்டா இதுன்னு கொடுத்துட்டு நான் இது செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் கூகுள் டிராஃபிக் இன்சைட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அது நான் வந்து மற்ற ப்ரொஜெக்ட் டெமோவில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பிராண்ட் மானிட்டரிங்னு சொல்கிறது நீங்கள் கொடுக்குற பிராண்ட் நேமாக இருக்கட்டும், உங்களோட வெப்சைட் நேமாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் கீவேர்டாக இருக்கட்டும், இன்டர்நெட்டில் எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு காட்டுறது தான் பிராண்ட் மானிட்டரிங்னு சொல்கிறது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது மெயினாக உங்களுக்கு பேக்லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது இது வழியாக. இல்லாட்டினா என்ன உங்களை பிராண்டை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா ஜஸ்ட் ரெப்யூட்டேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்போயுமே உங்களை பற்றி ஏதாச்சும் டிஸ்கஷன் நடந்தால் ரீச் அவுட் பண்ணலாம், அதில் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த மாதிரி இதுகளுக்கு தான் பிராண்ட் மானிட்டரிங் யூஸ்ஃபுல் ஆகும். இதை செட் பண்ணுறதுக்கு செட்டப்புங்கிற பட்டன் அமர்த்திட்டு இதே மாதிரி பாப்அப்பில் ஓப்பன் ஆகும். பாப்அப் இடத்துல உங்களோட பிராண்ட் என்னென்ன வேர்ட்ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் இது ஒரு பிராண்ட், மற்றது ஆல்ஸ்டன் ஆண்டனி என் பேர் அது ஒரு பிராண்ட். அப்படி நான் கொடுத்துட்டு டார்கெட் கண்ட்ரி எதுங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் 5 கண்ட்ரி வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் ட்ராக்கிங்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்க்ளூட் கீவேர்ட்ஸும் இருக்கும். அப்படின்னா இந்த ட்ராக் பண்ணுற நேரம் இந்த கீவேர்டும் அந்த ஆர்டிக்கலில் இருக்கான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லு, இல்லைன்னா இந்த கீவேர்டு இருந்தால் எனக்கு ஒன்றும் சொல்லாத, அந்த ஃபீச்சர்ஸும் இருக்கும். அப்படி தான் நீங்கள் பிராண்ட் மானிட்டரிங்கை செட் பண்ணுறது. லிங்க் பில்டிங் டூல்னு சொல்கிறது. லிங்க் பில்டிங் டூலோட கோல் என்னன்னு சொன்னால் பேக்லிங்க்ஸ் எங்கெல்லாம் க்ரியேட் பண்ணலாங்கிற பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லும். அதுதான் லிங்க் பில்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் ஆஃப் பேஜ் எஸ்இஓக்கு. இது செட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொன்னால் செட்டப்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த விசார்ட் ஓப்பன் ஆகும். இந்த விசார்டில் உங்களுக்கு டார்கெட் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கம்பெட்டிட்டர்களையும் நீங்கள் கொடுக்கலாம். அது ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணால் உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெட்டிட்டர் காட்டும், இந்த இடத்துல காட்டலை. அதனால நீங்கள் ஓனே ஆட் பண்ணலாம். என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற கம்பெட்டிட்டர் கீவேர்ட்ஸை வச்சு கூகுளில் போயிட்டு அவங்களோட பேக்லிங்க்ஸ் எடுத்து அந்த டேட்டா எல்லாத்தையுமே காட்டும். நீங்கள் அப்போ அந்த பேக்லிங்க் எடுத்து உங்களோட சைட்டுக்கு அதை லிங்க் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட சைட்டும் பவர் கூடுறதுக்கு வாய்ப்பு கூட. இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 2-3 ஏண்ட சைட்டையே எக்ஸாம்பிளாக போடுறேன். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டேட்டா கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஸ்டார்ட் லிங்க் பில்டிங் இந்த இதை நான் கொடுத்தேன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக செட்டப் ஆகிட்டு அவ்வளோ தான் அந்த ப்ரொஜெக்டை செட் பண்ணுறதுக்கு. அடுத்த மாடியூல் வந்து
கீழே வந்தோம்னா பிபிசி கீவேர்ட் டூல்னு சொல்கிறது. இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் கூகுள்லேயோ அட் போடுறீங்கன்னு சொன்னால் அட்வேர்ட்ஸில் லிஸ்டிங் உங்களோட வெப்சைட்டை அட்வர்டைஸ் பண்ணுறீங்க, இல்லை அதில் பண்ணுறக்கு ஐடியா இருக்குன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செட் பண்ணுறதுக்கு செட்டப் கொடுக்கணும். செட்டப் கொடுத்தோன்னே எகெயின் ஒரு பாப்அப் விண்டோ இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட கீவேர்ட்ஸுகளை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம் மேனுவலாக, இல்லாட்டி எஸ்எம்ரஷ்லேருந்தே எடுக்கலாம், கலெக்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட்டு, சிஎஸ்வி அதுகளை செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிளை எஸ்எம்ரஷ்லேருந்து 20 கீவேர்டு எடுக்கிறேன். டொமைன் ரிப்போர்ட் 20 தமிழ் ப்ளாகிங் எந்த டொமைனை வேணாலும் கொடுத்து அதிலேருந்து கீவேர்ட் நீங்கள் எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் குரூப் பண்ணலாம், இல்லாட்டினா ஆட்டோ குரூப்பிங் பண்ணலாம், இல்லாட்டினா ஒன் கீவேர்ட் ஃபார் ஒன் குரூப்னு பண்ணலாம். நிறைய பேருக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. பிபிசியில் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நானும் பிபிசியில் ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, அதனால எனக்கும் ஒரு பேசிக் பிகினர் நாலேஜ் தான் இந்த செக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதில் இந்தியா செலக்ட் பண்ணுறேன், சும்மா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ப்ரொஜெக்டும் செட் பண்ணியாச்சு, இதுவும் ஸ்டார்ட் ஆக துவங்கிடும். இப்போ நான் வந்து அடுத்த மாடியூலை பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி அடுத்த மாடியூல் வந்து சோஷியல் மீடியா ட்ராக்கர்னு சொல்கிறது. சோஷியல் மீடியா ட்ராக்கர் மாடியூலோட ஒர்க் என்னன்னு சொன்னால், உங்களோட சைட் வந்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸாக இருக்கட்டும், ப்ரொஃபைல்ஸாக இருக்கட்டும், அந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் எப்படி க்ரோ ஆகுது, மானிட்டர் பண்ணுறது, எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது, என்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னு உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை ட்ராக் பண்ணி க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா ட்ராக்கருங்கிற போஸ்ட். இதை செட் பண்ணுறதுக்கு நாங்கள் செட்டப்னு கொடுத்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதில் என்ன கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு அப்படின்னா, நான் முதல்ல இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மைண்டு தமிழ்னு கொடுத்தேன்னு சொன்னால் அதே ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி பார்க்கும் ஏதாச்சும் இந்த ப்ரொஃபைல் நான் ஆக்டிவ் பண்ணியிருக்கிற ப்ரொஃபைலில் ரிலவெண்ட்டானது இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றொன்னையாக இந்த ட்விட்டர்னு கிளிக் பண்ணி அந்த பேஜை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். யூ கேன் சி இது வந்து என் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, அதனால நான் இப்போ இதை கனெக்ட் பண்ண நினச்சா பண்ணலாம். அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ட்ராக்கிங்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் எதுனாலுமே எல்லாத்துக்கும் தனித்தனி டேப் வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணி டீட்டெயில்ஸ் காட்டும். அதுதான் சோஷியல் மீடியா ட்ராக்கர். சோஷியல் மீடியா போஸ்டர்னு சொல்கிறது. சோஷியல் மீடியா போஸ்டர்னுங்கிறது வந்து பேசிக்காக உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா ஆட்டோ ஷெட்யூலிங்காக இருக்கட்டும், ஆட்டோ போஸ்டிங் டூல் எஸ்எம்ரஷ்குள்ளேயே இருக்குது. இது வந்து கொஞ்சம் புது ஃபீச்சர், முதல்லலாம் எஸ்எம்ரஷில் இல்லை. நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் பல்காகவே முதல்லே ரெடி பண்ணிவிட்டு, இல்லாட்டினா ஒரே இடத்துலேருந்து எல்லா சோஷியல் மீடியா பேஜுக்கும் பப்ளிஷ் பண்ணணும், அதை கம்பேர் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆர்கனைசேஷன் இது வேணும்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டூல். இதை செட் பண்ணுறதுக்கு செட்டப்பில் அதே மாதிரி போயிட்டு உங்களோட இருக்கிற சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் அத்தனையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். லிங்க்டின் எல்லாத்தையுமே உங்களுக்கு வேணுங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுங்கிறதையும் இந்த கீழே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கு அட்ஸ் இங்கேருந்தே க்ரியேட் பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணலாம், அனலிட்டிக் பண்ணலாம், பார்க்கலாம், ட்ராக் கம்பெட்டிட்டரை ட்ராக் பண்ணலாம். ட்விட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போஸ்ட் பண்ணலாம், மற்றது ட்ராக் கம்பெட்டிட்டர். அதே மாதிரி லிங்க்டினுக்கும் அனலிட்டிக்ஸ் இருக்குது, ட்ராக் கம்பெட்டிட்டர். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை ஜஸ்ட் கிளிக் ஆன் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா இதுவும் காட்டும். இதையும் நான் செப்பரேட் ப்ரொஜெக்ட் வழியாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு. கண்டென்ட் அனலைசர்னு சொல்கிறது. கண்டென்ட் அனலைசர்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற அத்தனை பேஜில் கண்டென்ட்டுகளை அனலைஸ் பண்ணி கண்டென்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது, என்ன பொட்டென்ஷியல் இருக்குது, எப்படி உங்களோட கம்பெட்டிட்டர்ஸ் ரைட் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே என்ன எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறது தான் கண்டென்ட் அனலைசரோட வேலை. இதை செட் பண்ணுறதுக்கு செட்டப்னு கொடுத்து இந்த பாப்அப் விண்டோ எகெயின் ஓப்பன் ஆகும். இப்போ பாப்அப் விண்டோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் சைட்டில் இப்போ வெறும் 3 பேஜ் தான் இருக்குது, அதனால தான் அது 3 கொடுக்குது. உங்களோட சைட்டை பொறுத்து இதில் கூட லிங்க்ஸ் இருக்கும், கேட்டகரிஸ் லிங்க் இருக்கும், ஆர்கனைசேஷனல்னு இருக்கும். அது ஒரு சைட்டை பொறுத்து கொடுத்ததுக்கப்புறம் வெறும் ஸ்டார்ட் ஆடிட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆடிட் பண்ணுற ஒர்க்கை அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடும்.
இல்லைன்னு இதுவும் இன்னொரு ஃபீச்சரும் இதில் இருக்குது. நீங்கள் உங்களோட காம்படிட்டர் யாரையாச்சும் கொடுத்து அந்த இதையும் ட்ராக் பண்ண நினச்சா அதையும் நீங்கள் இதில் ட்ராக் பண்ணலாம். ஸோ அந்த மாடியூல்ஸ் தான் இந்த SEMrushல 11 டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் கொடுக்குது. இப்போ இது ஒவ்வொன்றிலையும் உள்ளுக்குள்ள என்ன டேட்டா காட்டுதுன்னு உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல வந்து பொசிஷன் ட்ராக்கிங். பொசிஷன் ட்ராக்கிங்கில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்துருவோம். பொசிஷன் ட்ராக்கிங்குள்ளே போனேன்னு சொன்னால் இது தான் நான் சொன்ன சர்ப் ட்ராக்கர்னு ரேங்க் ட்ராக்கிங் பண்ணுறதுன்னு. இது ஆட்டோமேட்டிக்காக விசிபிலிட்டின்னு ஓவராலாக எங்களோட விசிபிலிட்டி பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இது பேசிக்காக எவ்வளோத்துக்கு எவ்வளோ கூடுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லோன்னு அர்த்தம். எஸ்டிமேட்டட் டிராஃபிக் எங்களோட சைட்டுக்கு நாங்கள் கொடுத்த கீவேர்ட்ஸும் நம்மளோட ரேங்கிங்கை வச்சு எவ்வளோ டிராஃபிக் வர்றதுன்னு காட்டும். என்னன்னா இதால் கண்டுபிடிக்க முடியலை, நார்மலாக ரொம்ப வெளியில் ரேங்க் ஆகுது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். அவரேஜ் சர்ச் பொசிஷன்னா இந்த கீவேர்டுக்கு எந்த இடத்துல ரேங்க் பண்ணுறதுக்குன்ற டீட்டெயில்ஸையும் காட்டுறது. இது வந்து டாப் 3ல நான் கொடுத்த கீவேர்டு எத்தனை இடத்துல ரேங்க் ஆகுது, டாப் 10ல் எத்தனை கீவேர்டு ரேங்க் ஆகுது, டாப் 20ல் எத்தனை கீவேர்டு ரேங்க் ஆகுது, டாப் 100ல் எத்தனை கீவேர்டு ஆகுதுன்னு. ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது கலர் கோடிங் பண்ணி எந்தெந்த கீவேர்டு எந்தெந்த இடத்துல ரேங்க் பண்ணுதுன்னு ஒவ்வொரு நாளும் காட்டும். அப்போ நீங்கள் உங்களோட ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ணிக்கொள்ளலாம், என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரேங்க் பண்ணுற டாப் மெயின் கீவேர்ட்ஸோட லிஸ்ட்டு எல்லாத்தையுமே இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாசிட்டிவ் இம்பேக்ட்னு சொல்கிறது உங்களோட கீவேர்டு நீங்கள் ட்ராக் பண்ணுறது என்னென்னலாம் கூடுதோ அது பாசிட்டிவில் உழுகும், என்னென்னலாம் குறையுதோ அது நெகட்டிவில் உழுகும். நீங்கள் ஃபோல்டர்ஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோல்டர்ஸ் செக்ஷன்ஸ் இங்கே இருக்கும். அந்த ஃபோல்டர்ஸில் இருக்கிற அத்தனை கீவேர்ட்ஸுக்கும் என்ன டீட்டெயில்ஸ், விசிபிலிட்டி என்ன, எஸ்டிமேட்டட் டிராஃபிக் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே காட்டும். டாப் காம்படிட்டர்ஸ்க்கு போனால் நாங்கள் எங்களோட சைட் மட்டும் இல்லை, நான் என் காம்படிட்டர்ஸையும் மானிட்டர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் உங்களோட காம்படிட்டர்ஸையும் இங்கேருந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணி அவங்களையும் ட்ராக் பண்ணலாம். முதல்ல ஆட்டோமேட்டிக்காகவே இது சஜஸ்ட் பண்ணும் இவங்கெல்லாம் உங்களோட காம்படிட்டரானு. அப்போ காம்படிட்டர்னு தோணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோத்தையுமே என்னென்னலாம் காம்படிட்டர்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் போட்டுட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட ரேங்கிங் எப்போ நீங்கள் கொடுக்குற கீவேர்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த காம்படிட்டரையும் வச்சு உங்களை கம்பேர் பண்ணி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லுது, எவ்வளோ விசிபிலிட்டி இருக்குது, எங்கே கூடுதா குறையுதா எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் காட்டும். அதே மாதிரி பேஜஸ் ஓவர்வியூ, எந்த பேஜஸ் கூட ரேங்கிங் இருக்குது. மற்றது கேனபிளைசேஷன் சொல்கிறது இது ஒரு டெக்னிக்கல், இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வராது. ஆனால் ஒரே கீவேர்டுக்கு நீங்கள் 2-3 பேஜஸ் உங்களோட வெப்சைட்லேருந்து ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு சொன்னால் இந்த இதில் உழுகும். அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா யூஸ்வலாக ஒரு கீவேர்டுக்கு நீங்கள் ஒரு பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணுறது பெட்டர். இதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு டேப்பாக போனீங்கன்னா இதில் நான் இப்போ சொன்ன அவ்வளோ டேட்டாவும் இன்டெப்த்தாக இருக்கும், ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர்வியூவில் இந்த ஃபில்டர் எல்லாமே இருக்குது. நீங்கள் காம்படிட்டரோட டிரெக்டாக கம்பேர் பண்ணலாம், எப்படி நானும் என் காம்படிட்டரும் ரேங்க் பண்ணுறோம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குனுங்கிறத பார்க்கலாம். அது போக வேறு ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் அதுகளையும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்டென்ட் வழியாக டிஃப்ரெண்ட் பண்ணலாம், வால்யூம் படி, அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் அந்த டேட்டா எல்லாமே கொடுக்கும். நீங்கள் ரேங்க் பண்ணுற அவ்வளோ கீவேர்ட்ஸுமே இங்கே காட்டும். இன்டென்ட்டோட இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட், இன்டென்ட் முக்கியத்துவம் பார்க்கணுன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போக நான் சர்ப்பில் பார்க்கணும், டிரெக்டாக இந்த டேட்டா அக்யூரேட்டானு எனக்கு தெரியலை, நான் டிரெக்டாக கூகுளில் எப்படி இருந்துச்சு இதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு வெப் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் எல்லாமே அங்கே கிராப் பண்ணதோட டிரெக்டாகவே காட்டுவாங்க. அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த இது தான் இது. அப்படி எல்லா டேட்டா காட்டும். சர்ச் ஃபீச்சர்னால் அந்த கூகுள் சர்ச்சில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, இதில் ரிவ்யூ செக்ஷன் இருந்துச்சு, சைட் லிங்க்ஸ் இருந்துச்சு, இன்ஸ்டன்ட் சர்ச் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, அப்படி எல்லா டேட்டா காட்டும். இது ஹிஸ்ட்ரி, இப்போ என்ன பொசிஷன், என்ன டிஃப்ரெண்ட், எப்படி மற்ற காம்படிட்டர் ரேங்க் பண்ணுறாங்க அப்படி எல்லாமே காட்டும். ஒரு காம்படிட்டர்னு இல்லாமல் நீங்கள் 2-3 காம்படிட்டர் வேணாலும் எத்தனை வேணாலும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். அதுதான் ஓவர்வியூ. ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் எகெயின் அந்த டாப் 3ல் எத்தனை இருக்குது, டாப் 10ல் எத்தனை இருக்குது, டாப் 20ல் என்ன இருக்குது, டாப் 100ல் என்ன இருக்குன்னு கிளிக்கபிள் லிங்க்கோட அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே காட்டுறது தான் ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷனில் காட்டும்.
டேக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே ஃபோல்டர் ஆர்கனைசேஷனுக்கு, பேஜஸ் வந்து எந்த பேஜஸ் கூட உங்களோட வெப்சைட்லேருந்து ரேங்கிங் பண்ணுறதுன்னு காட்டும். கேனபிலைசேஷன் நான் சொன்ன மாதிரியே ஏதாச்சும் அப்படி எரர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை காட்டும். காம்படிட்டர்ஸ் வந்து உங்களோட காம்படிட்டரோட உங்களோட சைட்டை கம்பேர் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இது நீங்கள் கொடுத்த காம்படிட்டர்னு இல்லாமல் எல்லாரையுமே அது ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் சி இதில் 305 டிஃப்ரெண்ட் காம்படிட்டர்ஸோடு அனலைஸ் பண்ணுது. அப்போ உங்களை கம்பேர் பண்ணி மற்றவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுறது தான் இது. அந்த ஒர்க்குகள் இது. டிவைஸ் அண்ட் லொக்கேஷன்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் வேறு டிவைஸ்க்கும் நீங்கள் ட்ராக்கிங் செட் பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் அதை இங்கேருந்து செட் பண்ணலாம் வேணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஸ்னிப்பர்ட்ஸ்னு போனீங்கன்னா நீங்கள் ரேங்க் பண்ணுற இதில் எத்தனை இது ஃபீச்சர் ஸ்னிப்பர்ட்ஸில் இருக்குது, என்ன டீட்டெயில் அதுகளை பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணி செய்கிறது தான் பொசிஷன் ட்ராக்கிங்கில் எல்லாமே டேட்டா. அடுத்த ஃபீச்சர் வந்து சைட் ஆடிட் டேட்டாவை பார்ப்போம். சைட் ஆடிட் நான் சொன்ன மாதிரியே ஹெல்த் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களோட வெப்சைட்டுக்கு. உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட சைட் ஹெல்த்தை காட்டுது. இப்போ என் சைட்டில் வந்து 93% ஓகே, வெறும் 7 விதமான ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் எரர்ஸ் தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், என் சைட்டில் ஒரு எரருமே இல்லை, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எரர்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே. அப்படின்னா இதை நீங்கள் முக்கியமாக ஃபிக்ஸ் பண்ணணும். வார்னிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா. நோட்டீசஸ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் டிப் மாதிரி வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற அர்த்தம். அது போக பேசிக்காக ஓவர்வியூ இங்கே காட்டும். ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் பர்சன்டேஜ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவெப் வைட்டில் தான் எனக்கு கொஞ்சம் குறையுது. அப்போ அந்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படி காட்டும். டாப் இஷ்யூஸையும் இங்கே காட்டும். இதில் மெயினாக நான் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா என்னென்ன ப்ராப்ளம் எத்தனை வந்திருந்தாலும் இஷ்யூஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இஷ்யூவில் எல்லா அவங்களோட ப்ராப்ளமையும் காட்டும். ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வெப்சைட்டுக்குள்ளது எல்லாத்தையுமே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகிட்டு, லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது சொல்லுது என்னென்ன எரர்ஸ் இருந்துச்சோ அவ்வளோத்தையுமே இங்கே காட்டும். சில எரர்ஸ் எல்லாமே ஒரு பிளானை பொறுத்து இருக்கும். அப்போ அந்த பிளானை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுற டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த இதுகளை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எரர்ஸ் எல்லாத்தையுமே காட்டும். க்ரால் பேஜஸ்க்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் க்ரால் டேட்டா இது நிறைய பிகினர்ஸ்க்கு யூஸ் இல்லை. பட் உங்களுக்கு வேறு என்ன ரீடிரெக்ட் ஆகுதா, என்ன மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுது, எதுக்கு க்ரால் டெப்த் இருக்குன்னு அட்வான்ஸ் எஸ்இஓ யூசர்ஸ்க்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். உங்களோட சைட் ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும். நிறையா கேட்டகரி நிறையா போஸ்ட்டுன்னு இருந்தால் எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கும் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் எல்லா டிஃப்ரெண்ட் டேட்டாவை வச்சு ஒரு நம்பர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் வழியில் உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே காட்டும். லிஸ்ட் ஃபார்மேட்லேயும் இருக்குது. கிராஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கிராஃபில் எல்லாத்தையுமே விஷுவல் இதுவாக உங்களுக்கு எல்லா டேட்டாவையும் இங்கே காட்டும். கம்பேர் க்ரால்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து வீக்லி க்ரால்னு கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி செக் பண்ணதுக்கும் அடுத்த வாரத்துக்கு செக் பண்ணலாம். அப்போ நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறீங்களா, டிக்ரீஸ் ஆகிறீங்களா, என்னென்ன எரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டா, அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கம்பேரில் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரோக்ரஸில் போனால் ப்ரோக்ரஸ் வழியாக நீங்கள் பார்க்கலாம் என்ன ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு, எப்படி இம்ப்ரூவ் ஆகிறீங்கன்னு எல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே தான் அவங்க என்னென்ன எரர்ஸ் செக் பண்ணுவாங்க, என்னென்ன வார்னிங்ஸ் செக் பண்ணுவாங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஆடிட்டுங்களோட ஃபீச்சர். ஆன் பேஜ் எஸ்இஓ செக்கரை இப்போ பார்க்க போகிறோம். ஆன் பேஜ் எஸ்இஓ செக்கருக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எஸ்இஓ சைட்டில் என்னென்னலாம் ஆப்டிமைஸ் பண்ணுதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இவங்க கொடுக்குற ஐடியா வச்சு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிற சான்ஸ் இருக்குங்கிறத இங்கே காட்டுறாங்க. அது போக என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, கண்டென்ட் ஐடியாஸ் இருக்குது, என்ன மாதிரி இது இருக்குதுன்னு அதை இதுக்குள்ளே போனால் டீப்பாக காட்டுவாங்க. இது ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரையாரிட்டி வைஸ் நான் என்ன இம்பார்ட்டன்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்டிமைசேஷன் ஐடியாஸ்குள்ளே போனேன்னா நீங்கள் பாருங்கள் காட்டுது பேஜ். என்னென்ன செய்யணும், என்ன ஐடியாஸ் இருக்குது, இதுக்கு 6 ஐடியா இருக்கான், இதுக்கு 9 ஐடியா இருக்கான், இதுக்கு 7 ஐடியா இருக்கான். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் என்னென்ன ஐடியா அதுக்கிட்ட இருக்குங்கிறதையும் காட்டும். நான் என்னென்ன சரியாக செஞ்சுருக்குங்கிறதையும் டிக் பண்ணி காட்டும். நான் இந்த கீவேர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேங்கிறதையும் காட்டுது. என்னென்னத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அதில் எக்ஸாம்பிள் இதை டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இதில் டீட்டெயில் அனாலிசிஸ் உங்களுக்கு காட்டும். நீங்கள் எப்போ வேணாலும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில்டாக என்ன மிஸ்டேக் ஆகுது, என்ன மிஸ் பண்ணுறேன், அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே காட்டும். அது போக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும், மற்றது எக்ஸாம்பிள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போ இதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எரரையோ ஆப்டிமைசேஷனையோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற டேட்டா எல்லாத்தையுமே இங்கே காட்டும். அப்படி எல்லா பேஜுக்குமே ஆப்டிமைசேஷன் ஐடியா இதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
டாப் 10 பெஞ்ச் மார்க்கிங்னு சொன்னால் உங்களோட சைட் அந்த கீவேர்டோட காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி என்ன டாப் அந்த ரேங்கிங் இதில் நடக்குங்கிறத டீட்டெயில்ஸையுமே இங்கே எல்லாமே காட்டும். அதுதான் டாப் 10 பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்கிறது. ஐடியா டாஸ்க்குன்னு சொல்கிறது நீங்கள் டாஸ்க் என்னென்னலாம் செய்யலாம். அப்போ டூ டூ லிஸ்ட் மாதிரி நீங்கள் பேக்லிங்க் ஆப்டிமைஸ் பண்ணுற நேரம், எஸ்சிஓ ஆப்டிமைஸ் பண்ணுற நேரம் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அதுதான் ஆன் பேஜ் எஸ்சிஓ செக்கு. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பேக்லிங்க் ஆடிட். பேக்லிங்க் ஆடிட்டை அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு நான் காட்ட இயலாது. ஏன்னா இந்த டொமைனுக்கு எந்த பேக்லிங்க்குமே இல்லை. அதனால நான் இன்னொரு பேக்லிங்க் டொமைனை ஓப்பன் பண்ணுறேன். அந்த இதில் இருக்கிற பேக்லிங்க் ஆடிட்டை பார்க்கணும். இந்த பேஜுக்கு வர்றதுக்கு நீங்கள் வெறும் ஃபுல் ரிப்போர்ட்னு கொடுத்தா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவேலும். இந்த இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவரால் டாக்ஸிட்டி ஸ்கோர்னு சொல்லு. இதில் நாங்கள் எங்களோட சைட்டுக்கு எத்தனை பேக்லிங்க் இருக்குது, அதில் எவ்வளோ பேட் பேக்லிங்க் இருக்குது, எவ்வளோ ஓகேயான பேக்லிங்க் இருக்குது, எவ்வளோ நல்ல பேக்லிங்க் இருக்கிறத காட்டும். எங்களோட டொமைன் அத்தாரிட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் காட்டும். மற்றது ரிஃபரிங் டொமைன் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துலேருந்து பேக்லிங்க் டொமைன் இருக்குது, அதில் எவ்வளோ பேக்லிங்க்ஸ் இருக்குது, எப்படி கூடுதா குறையுதா அந்த டேட்டா எல்லாமே இங்கே காட்டும். எவ்வளோ ரிவ்யூ பண்ணணும், ரிக்வஸ்ட், இது எல்லாமே தனித்தனி டேப். அதில் ஓவரால் வியூவை மட்டும்தான் இங்கே காட்டுறாங்க. ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு இது பேக்லிங்க் ரிமூவல் ரிக்வெஸ்ட், எவ்வளோ ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கோம் பேக்லிங்கை ரிமூவ் பண்ண, டாப் 100 ரிஃபரிங் டொமைன், எங்களோட சைட்டுக்கு வர்ற டாப் மெயின் டொமைன்ஸ் எதுன்னு பேக்லிங்க் வர்றது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். கேட்டகரி டொமைன் கேட்டகரிஸ் இங்கே காட்டும். டொமைன் ரிஃபரிங் டொமைன் அவங்களோட அத்தாரிட்டி ஸ்கோரை படி பார்த்துறது இங்கே காட்டும். டாப் யூஸ் பண்ணுற ஆங்கர் டெக்ஸ்ட்டை இங்கே காட்டும். பேக்லிங்ஸை யூஸ் பண்ணுற ஆங்கர் டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் காட்டும். டார்கெட் பேஜஸ். இப்போ ஒரு செக்ஷனாக போய் பார்ப்போம். இது ஆடிட்னு சொல்கிறது பேசிக்காக உங்களோட எல்லா பேக்லிங்க்குமே காட்டும். காட்டிட்டு அதில் குவாலிட்டி அது என்ன கேட்டகரியில் ஒழுகிறதுங்கிறதையும் இங்கே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நேமு, டார்கெட், எந்த லிங்க்குக்கு போகுது, என்ன ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, இது எவ்வளோ பேட் பேக்லிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸிட்டி ஸ்கோர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கூட இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பேட் பேக்லிங்க்னு அர்த்தம். அப்போ 74னா இது தான் என்கிட்ட இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸோ ஐ கேன் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டினா டிஸ்அலவ் பண்ணலாம். அப்படி ரெண்டு இதுவுமே பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட்னா எஸ்எம்ரஷே உங்களோட சைட் அந்த வெப் ஓனருக்கு இமெயில் இந்த டூலில் இருந்தே அனுப்புறதுக்கு ஃபீச்சர் இருக்குது. அப்போ நீங்கள் அப்படி செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிமூவ் லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னு சொன்னால் இதை கொடுத்தா இது ரிமூவ் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். நான் டிஸ்அலவ்னு சொன்னால் நீங்கள் கண்டாக்ட் பண்ணுறீங்க இல்லை கண்டாக்ட் பண்ண விரும்பலைன்னு நினச்சிங்கன்னா சைட் ஓனரை டிரெக்டாக நீங்கள் கூகுளுக்கே ஒரு லிஸ்ட்டு மாதிரி இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த பேக்லிங்க்கெல்லாம் நான் க்ரியேட் பண்ணலை, இல்லாட்டினா எனக்கு இந்த பேக்லிங்க்கை எங்களோட சைட்டோட அசோசியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு பேர் தான் டிஸ்அலவ்னு சொல்கிறது. அதை செய்கிறதுக்கு இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக போகும். அது போக நீங்கள் வேறு எல்லா பேக்லிங்க் உங்களோட சைட்டுக்கு வர்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ள இயலும். அது போனதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் இப்போ ரிமூவ் செக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்குது. பார்த்தீங்கன்னா அந்த நான் ஆட் பண்ண லிங்க் இங்கே லிங்க்கில் ரிமூவில் வந்திருக்கு. சென்டுங்கிற ஒரு இமெயில் ஆப்ஷன் இருக்குது. அது போக நீங்கள் ஓன் ப்ரைவேட் நோட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சென்டுங்கிற பட்டன் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்தே நீங்கள் டிரெக்டாக அந்த பர்சனுக்கு மெயில் அனுப்பலாம். நீங்கள் வேறு மெயில் அட்ரஸ்னால் அந்த மெயில் அட்ரஸை டைப் பண்ணலாம். டைப் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா டிரெக்டாக ரிக்வெஸ்ட் போகும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபாலோ அப் மெயிலும் நீங்கள் வேணால் செய்யலாம். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாட்டினா இந்த ஃபாலோ அப் மெயிலை கொடு, அந்த மாதிரி டேட்டாவும் செட் பண்ணலாம். அதுதான் இந்த ரிமூவ்ங்கிற ஃபீச்சர்ட ஃபங்க்ஷனாலிட்டி. டிஸ்அலவ்னு சொல்கிறது இது எப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட்டுது. முதல்ல என்னென்ன பேக்லிங்க்கெல்லாம் டிஸ்அலவ் பண்ணணுன்னு லிஸ்ட்டை மேக் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணி கூகுள் டிஸ்அலவ்ங்கிற இந்த பேஜ், இது ஃப்ரீ டூல், நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன வெப்சைட்னு செலக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டை அப்லோட் பண்ணால் நீங்கள் கூகுளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அந்த இதை குறிக்கிறது தான் அது. லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்னா பேசிக்காக உங்களோட சைட்டுக்கு வந்த நியூ பேக்லிங்ஸை காட்டும். ப்ரோக்கன் பேக்லிங்ஸ் எதுன்னு சொல்லும், லாஸ்ட் பேக்லிங்ஸ் எதுன்னு சொல்லும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுக்கறது தான் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே காட்டிடும். அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராகவும் இருக்கும். டார்கெட் பேஜஸ்னு சொல்கிறது எந்த பேக்லிங்க் எந்த பேஜுக்கு கூட தடவை வந்திருக்குங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே காட்டும். அதிலிருந்து நீங்கள் இப்போ கூகுள் கனெக்டிக்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால்
இந்த பேக்லிங்க்ஸ் இவ்வளோ போகிறதுனால அதுலேருந்து எவ்வளோ ட்ராஃபிக் எங்களுக்கு வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸையுமே உங்களுக்கு இதில் காட்டும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் எல்லாம் காட்டுறது தான் பேக்லிங்க் ஆடிட்னு சொல்லுவோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்குற போகிறது சர்ச் இன்ஜின் ஆர்கானிக் டிராஃபிக் இன்சைட்ஸ். இதுவும் இந்த இதில் நான் கனெக்ட் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட டேட்டா கூகுள் அனலிட்டிக் இந்த சைட்டுக்கு இல்லை. அதனால இந்த இன்னொரு சைட்டில் இருக்கிற கூகுள் அனலிட்டிக் டேட்டாவை நான் இங்கே காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு இது வரும். இதில் நான் என்ன இதோ அதை சூஸ் பண்ணணும், இந்த ப்ரொஜெக்டை சூஸ் பண்ணால் இதில் வந்து கூகுள் அனலிட்டிக் டேட்டா எல்லாத்தையுமே காட்டும். இப்போ லோட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, நியூ யூசர்ஸ் எவ்வளோ, செஷன்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் கூகுள் அனலிட்டிக்கில் வர்ற டேட்டாவை எஸ்எம்எஸில் எடுத்து எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி காட்டும். எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே காட்டுறது தான் கூகுள் ஆர்கானிக் டிராஃபிக் இன்சைட்ஸ். பேசிக்கலாக கூகுள் அனலிட்டிக்கில் வர்ற டேட்டாவை மச் பெட்டராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. பிராண்ட் மானிட்டரிங்னு சொன்னால் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பிராண்ட் எங்கெல்லாம் மென்ஷன் ஆகிருக்குங்கிற கீவேர்ட் கொடுக்கும். இதுக்கும் எந்த டேட்டாவும் இல்லை, ஏன்னா இது பிராண்ட் நியூ டொமைன், அதனால தான் பெருசாக இல்லை. இன்னொரு எந்த டொமைனில் இருக்கிற டேட்டாவை இதுக்கும் காட்டுறேன். இதில் போய் பிராண்ட் மானிட்டரிங் கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு காட்டுது எங்கெல்லாம் இந்த பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆப்டிமைஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கொள்ளலாம். இவங்களை ரீச் அவுட் பண்ணலாம். எந்த பேக்லிங்கே இல்லாட்டினாலும் எங்கெல்லாம் இந்த பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அப்போ நான் அதிலேருந்து ட்ராக் பண்ணலாம், கண்டாக்ட் பண்ணலாம், ரீச் அவுட் பண்ணலாம், எப்படியாச்சும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே இதில் இருந்தே நான் செய்யலாம். இங்கே எல்லாமே காட்டும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட பிராண்ட் எப்போ எங்கே இருந்து மென்ஷன் ஆகுதுன்னு விஷுவல் இதோட உங்களுக்கு காட்டும். எஸ்டிமேட்டட் ரீச் அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். ரிசோர்ஸ் செக்ஷனில் போனோன்னு சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டொமைனை ட்ராக் பண்ணணும்னு நினச்சா அதையும் ட்ராக் பண்ணலாம். அபவுட் வந்து இந்த டூலை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறது டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு காட்டும். அதுதான் பிராண்ட் மானிட்டரிங். லிங்க் பில்டிங் டூல் இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். லிங்க் பில்டிங் டூலுங்கிறது சொல்கிறது ஏற்கனவே பேக்லிங்க் நீங்கள் எங்கெல்லாம் க்ரியேட் பண்ணலாங்கிற ஒரு லிஸ்ட்டை உங்களோட கம்படிட்டர் உங்களோட கீவேர்டை வச்சு கண்டுபிடிக்கிற டூல்ட பேர் தான் இந்த லிங்க் பில்டிங் டூல். வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இதில் போனால் ஓவர்வியூ டேட்டா எல்லாத்தையுமே காட்டும். ப்ராஸ்பெக்ட்ஸ்னு போகணுன்னு சொன்னால் இது பொட்டென்ஷியலாக நீங்கள் இங்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணி பேக்லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே காட்டும். நீங்களே பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுது. நாங்கள் ப்ரைவேட் கமெண்ட் ஆட் பண்ணலாம், இல்லாட்டினா இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை நான் ரீச் அவுட் பண்ணணும், எனக்கு இதில் வந்து இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை வச்சு நான் கண்டாக்ட் பண்ண போகிறேன். இது என்ன அர்த்தம்னு சொன்னால் இதை கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்லிங்க் டைப்புக்கு டிஃப்ரெண்ட் இமெயில் எழுதி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் இமெயில் டெம்ப்ளேட்டும் எழுதிக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஃபாலோ அப் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் டிரெக்டாக இதிலேருந்து ஒன் கிளிக்கில் நீங்கள் இதை வந்து நான் மேனுவல் லிங்க், இதை நான் வந்து கெஸ்ட் போஸ்ட் லிங்காக கான்டாக்ட் பண்ணி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக அடுத்த இதில் போயிட்டு நீங்கள் ஒரு கிளிக்கில் இமெயில் அனுப்பலாம். அதனால வெளியில் போகவே தேவையில்லை. எஸ்எம்எஸ்லேருந்தே நீங்கள் இமெயிலிங் எல்லாமே செய்யலாம். அதை குறிக்கிறது தான் இங்கே எல்லா இதோட டீட்டெயில்ஸ், எல்லா இது என்ன பவர், எவ்வளோ ப்ரோக்ரஸ் இருக்குது, என்ன மாதிரி அதில் மோஸ்ட் இன்டெப்த், இது எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது, டொமைன், அப்படி எல்லா சைட்டோட பவர், எல்லா பேக்லிங்க் பொட்டென்ஷியல் எல்லாத்தையுமே இந்த இடத்துல காட்டிடும். அதனால இந்த ஆல் ப்ராஸ்பெக்ட் கீவேர்ட்ஸ்லேருந்து 389 கண்டுபிடிச்சிருக்கு, கம்படிட்டர்லேருந்து 27, மென்ஷன்ஸ்லேருந்து இவ்வளோ பொட்டென்ஷியல், மேனுவலாக அப்லோட், அப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே காட்டுறது தான் இதுக்கு வேறு. ஸோ அடுத்த மாடியூல் வந்து பிபிசி கீவேர்ட் டூல். நாங்கள் இதில் என்னென்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரியே இதில் எனக்கு மிச்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் என்ன டேட்டா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேசிக்கலாக நீங்கள் இது ப்ரொஜெக்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் என்னென்ன கீவேர்டு அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி பிபிசிக்கு சூட்டபுளாக எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி டேட்டாவோட காட்டும். மேட்ச் டைப்பை நீங்கள் மாற்றலாம், மற்றது நெகட்டிவ் கீவேர்ட் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணி அப்டேட் பண்ணலாம். அது போக இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் கூகுள் கீவேர்ட் கேம்பெயினுக்கு டிரெக்டாகவும் இம்போர்ட் பண்ணலாம். குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. பேசிக்காக டு பி ஆனஸ்ட் எனக்கு மிச்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் பிபிசியில் நீங்கள் மிச்சம் ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணுறேன்னா உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் தெரிகிறதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. அதுதான் பிபிசி கீவேர்ட் டூல்ட டேட்டா. அடுத்து சோஷியல் மீடியா ட்ராக்கர். இதுவும் சிம்பிள் தான். உங்களோட ஒவ்வொரு வெப்பேஜ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தால் உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இது தான் ஓவர்வியூ. ஃபேஸ்புக்கு போனால் ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா டேட்டாவும் காட்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்களுக்கு
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிங்க்டின் மட்டும்தான் கனெக்ட் பண்ணேன், அதனால லிங்க்டின் டேட்டா மட்டும்தான் காட்டுது. மற்றதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது அதோட டேட்டாவை காட்டும். எவ்வளோ ஃபாலோவர் சேஞ்ச் ஆனது, க்ரோத் எவ்வளோ ஆயிருக்கு, ட்ரெண்ட் எப்படி மாறுது, ஃபாலோவர் கம்பெட்டிட்டரை கம்பேர் பண்ணுற நேரம் எப்படி மாறுது, கம்பெட்டிட்டர்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணலாம், கம்பெட்டிட்டர் சோஷியல் மீடியா பேஜஸை ட்ராக் பண்ணலாம், எப்படி கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு காட்டும். கம்பெட்டிட்டர் ஆட் பண்ணுறதுக்கும் இங்கே டிரெக்டாகவே இருக்குது. அந்த இதில் உள்ள டீட்டெயில்ஸ் தான் இங்கே எல்லாமே காட்டுறது தான் சோஷியல் மீடியா ட்ராக்கர். ஒரு ப்ரொஃபைலுக்கும் தனித்தனி டேட்டா காட்டும். சோஷியல் மீடியா போஸ்டர் இதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி நான் இந்த இன்னொரு ப்ரொஜெக்டில் இருக்கிற இந்த இதை காட்டுறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அந்த இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப லேஸாக இருக்கும். இதில் நான் போனேன்னா சோஷியல் மீடியா போஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து உங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்டு டிரெக்டாக எஸ்எம்ரஷ்லேருந்தே போஸ்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேலண்டர் மாதிரி இருக்குது. இதில் எதில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஷெடியூல் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக திரும்ப போஸ்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். டிராஃப்டில் வச்சு இது பண்ணலாம். நீங்கள் என்ன லிங்க் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் ப்ரிவ்யூவை எடுத்து உங்களுக்கு காட்டும். அதை எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டும். கிஃப் அப்லோட் பண்ணலாம், யூடிஎம் செட் பண்ணலாம், எமோஜிஸ் போடலாம், இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா இதுவுமே பார்க்கலாம். ப்ரிவ்யூஸும் டிஃப்ரெண்ட்டுக்கு பார்க்கலாம். அதெல்லாம் இங்கே கேலண்டர்லேருந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணலாம். நியூ போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி க்யூன்னு போனால் நீங்கள் செட் பண்ணியிருக்க அவ்வளோ போஸ்ட் அடுத்தடுத்து என்னென்ன பப்ளிஷ் ஆக போகுது, என்னென்ன ஆர்டரில் போகிறங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த க்யூங்கிற செக்ஷன் வழியாக நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த டேட்டாஸ் இங்கே காட்டும். அடுத்து வந்து போஸ்ட்டுன்னு சொன்னால் இதில் போனால் ஒரு பேஜஸ்க்கும் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸுக்கும் பப்ளிஷ் ஆன போஸ்ட் என்ன, ஷெடியூலில் என்ன இருக்குது, பூஸ்ட்டில் என்ன இருக்குது, டிராஃப்டில் என்ன இருக்குது, அதுக்கு எத்தனை கிளிக்ஸ் வந்துச்சு, அந்த லிங்க்ஸுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்துச்சு, ரீட்வீட்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பொறுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். கண்டென்ட் ஐடியான்னு சொன்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கண்டென்ட் ஐடியா ஏதாச்சும் ப்ளாகில் இருந்து எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த இதில் அட் ஓர் ரிமூவ் ஃபீட்ஸில் போய்ட்டு ஏதாச்சும் உங்களை ஒரு பிளாக் டொமைன் இதை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் அந்த பிளாக் ஃபீடு மாதிரின்னு சொல்லுவோம், ஆர்எஸ்எஸ் ஃபீடுன்னு சொல்லுவோம். அது உங்கள்கிட்ட இருந்தால் இல்லாட்டினா டிரெக்டாக ஏதாச்சும் அந்த இதுக்கு கண்டுபிடிச்சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஆர்எஸ்எஸ் ஃபீட் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீட் ஆட் ஆகிட்டு. இப்போ நான் எஸ்எம்ரஷில் கிளிக் பண்ணி அவங்க எப்போல்லாம் புது போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டும். அப்போ நான் இதை வச்சே ஒரு பிளாக் சோஷியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இங்கே ஷெடியூலுங்கிறத கிளிக் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக டைட்டிலும் யூஆர்எலும் எடுக்கும். நான் மாற்ற வேண்டியதை மாற்றி ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் பண்ணலாம். பிடிக்கலை, இது வேணாம் அதுன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்மிஸும் பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் சோஷியல் மீடியா போஸ்டோட இது. அடுத்து வந்து கண்டென்ட் அனலைசர். கண்டென்ட் அனலைசர் என்னன்னு சொன்னால் கண்டென்ட் வந்து உங்களோட சைட்டில் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இதுக்கு நான் வந்து இதுக்கு கூகுள் அனலிட்டிக்கை கனெக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நல்லாவே இது காட்டும். அதுக்காக தான் இங்கே காட்ட மாட்டேன். இது ஒரு பேஜுக்குள்ளே போனேன்னு சொன்னால் எப்படின்னு அனலைஸ் பண்ணி இந்த இதோட டேட்டாவை கம்பேர் பண்ணி நான் இந்த டீமோடையும் கலாபரேட் மாதிரி செட் பண்ணி நோட்ஸ் இது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் கண்டென்ட் அனலைசர்னு சொல்கிறது. இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே இதில் செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்ன, அப்டேட் பண்ணக்கூடியது என்னது இருக்குது, அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை ஒரு கம்பெடிட்டர் பேஜோ வேறொரு பேஜை நீங்கள் ட்ராக் பண்ணணும், அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிறாங்க, அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரெக்ட் யூஆர்எல் கொடுத்து ஸ்டார்ட் ட்ராக்கிங்னு கொடுத்தா அந்த டேட்டாவையும் இது கம்பேர் பண்ணும். ஸோ பேசிக்கலாக அந்த 11 தான் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் எஸ்எம்ரஷ் ப்ரொஜெக்டில் உள்ளது. இதை நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட்டுக்கு செட் பண்ணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக் டேட்டாவாக இருக்கட்டும் எல்லா டேட்டாவுமே காட்டும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் வேணால் இந்த ட்ரையல் அக்கௌண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் செட் பண்ணி உங்களோட ஓன் வெப்சைட்டுக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் எஸ்எம்ரஷ் வீடியோஸ் கூட பார்க்கணுன்னு சொன்னால் நான் வேறு எஸ்எம்ரஷ் வீடியோஸும் கவர் பண்ணுவேன். லோ காம்படிஷன் கீவேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபுல் டியூட்டோரியல், ஏன்னா நிறைய இன்னும் டூல்ஸ் இருக்குது எஸ்எம்ரஷில். அந்த மாதிரி வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இல்லாட்டினா கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், அதில் வாட்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ரொம்ப நல்ல இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.